அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் ஹேக். அதாவது இப்போ நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப்பை நமக்கே தெரியாமல் வேறு ஒருத்தர் ஹேக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப்பை ஒருத்தர் எந்தெந்த வழியில் ஹேக் பண்ணுவாங்க, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கீழே ரேட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் பேசிக் வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் வெப். அதாவது வாட்ஸ்அப்பில் மேலே செட்டிங்கில் வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வாட்ஸ்அப் எதுக்கு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பை நம்ம டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷனை கிரியேட் பண்ணாங்க. பட் நம்மளுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் சில ஸ்கேனர் ஆப்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி இந்த வாட்ஸ்அப் வெப்பில் யூஸ் பண்ணி அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி இவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் நீங்களுடைய வாட்ஸ்அப் இது மாதிரி ஹேக் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே செட்டிங்கில் வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இதில் இப்போ இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது. இல்லை இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை வேறு யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கும் கீழே லாக் அவுட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை பிரேக் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் பார்த்து நிறைய பேர் ஹேக் பண்ணுறாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம சரௌண்டிங்கில் யாரும் உங்களுடைய மொபைலில் கொஞ்ச நேரம் வாங்குவாங்க. இந்த கேப்பில் அவங்க அந்த பர்டிகுலர் ஆப்பை உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ஆப்ஸ்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம், நம்மளோட ரிலேட்டிவ் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மொபைலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு, இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப் கொடுத்தாங்க. அப்படி இந்த ஆப் மூலிமா நம்ம அவங்க மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க மொபைல்லேருந்து நம்ம மொபைலுக்கு மிரர் ஆகிடும். ஸோ இது மூலிமா நம்ம அந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதுக்காக தான் இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணாங்க. பட் நம்ம ஆளுங்க இதையுமே ரொம்பவே இல்லீகலாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப்பை மிரர் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப்பை என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ஈஸியாக அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மொபைலில் வேறு ஏதோ அதாவது உங்களுக்கு தெரியாத ஆப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது இதையுமே நீங்கள் பிரேக் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்வேர்டர், அதாவது மெசேஜ் ஃபார்வேர்டர். இன்னும் கொஞ்சம் புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இந்த மெசேஜ் ஃபார்வேர்ட் ஆப்பை ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மொபைலில் மெசேஜை அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடுவாங்க நம்ம மொபைல் செட்டிங்ஸ் மூலிமா. ஸோ இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைலில் ஒரு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி யூஸ் பண்ணுறதுனா அவங்க நம்மளுடைய நம்பர் டைப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா வெரிஃபை ஓடிபி அவங்க நம்பருக்கு தான் போகும். பிகாஸ் நம்ம மொபைலில் அவங்க வர மெசேஜ் எல்லாமே அவங்க மொபைலுக்கு ஃபார்வர்ட் பண்ணதுனால. ஸோ இது மாதிரி அந்த வெரிஃபை ஓடிபி அவங்க என்டர் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப்பை ஈஸியாக ஹேக் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய மொபைலில் மெசேஜ் ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே செட்டிங்கில் மெசேஜ் ஃபார்வர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நீங்கள் பிரேக் பண்ணிடலாம். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்திக்கல் ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்களாம் நம்மளுடைய வாட்ஸ்அப்பை எப்படி ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மொபைலுக்கு ஒரு மால்வேரோ இல்லை ஒரு லிங்க்கை சென்ட் பண்ணுவாங்க. இதில் நமக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயத்தை அவங்க புகுத்தி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் நம்ம அந்த மால்வேரை கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஈஸியாக அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு இது மாதிரியான லிங்க்ஸ் எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணாமல் இருக்கிறதா உங்களுக்கு ரொம்பவே சேஃப்டி. ஸோ இன்றைக்கி நம்ம மொபைலோடைய வாட்ஸ்அப்பை எந்தெந்த வழியெல்லாம் ஹேக் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.